வணக்கம். வேர்ல்டு டயபெட்டிஸ் டே, அதாவது உலக நீரிழிவு தினம் எவ்ரி இயர் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. எனவே இந்த டைமில் ஒரு சின்ன வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணலாம் அபவுட் டயபெட்டிஸ் அப்படின்னு நாங்கள் ஹிந்து மிஷன் ஹெல்த் சர்வீசஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து முடிவு பண்ணி எங்களுடைய சீனியர் டயட்டிஷியன் மேடம் மஹிதாவை அப்ரோச் பண்ணி கேட்ட பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் பேஷண்ட்ஸுக்கே நிறைய டவுட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கன்சல்டேட் பண்ணி எங்கிட்ட கொஸ்டின்ஸாக கேளுங்க சார். அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஸ்டின்ஸாக இந்த வீடியோ இருக்கட்டும், இன்ஸ்டெட் ஆஃப் நான் பேசுகிறதுக்கு பதிலாக உங்களுடைய பேஷண்ட்ஸுடைய கொஸ்டின்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஹிந்து மிஷன் ஹெல்த் சர்வீசஸுடைய டயட்டிஷியன் மேடம் மஹிதா நம்மிடையே இருக்கிறார்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார். சொல்லுங்கள் மேடம், அதான் 2024 உலக நீரிழிவு தினம் வேர்ல்டு டயபெட்டிஸ் டே உடைய தீம் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நமஸ்காரம், நன்றி. நம்ம ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கோம். லைக் பேஷண்ட் எஜுகேஷன்ஸாக இருக்கட்டும், கேம்ப்ஸாக இருக்கட்டும், நிறைய நம்ம பண்ணுறோம். இந்த இயர் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து டயபெட்டிஸ், வேர்ல்டு டயபெட்டிஸ் டே. இந்த வீடியோ எஸ்பெஷலி ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து வேர்ல்டு டயபெட்டிஸ் டே. அது நவம்பர் 14th வருது, 2024. இந்த வருஷத்தோட தீம் என்னென்னா டயபெட்டிஸ் அண்ட் வெல்பீயிங். எப்படி பேஷண்ட்ஸ் வந்து எல்லா டிசீஸ், எல்லா டிஸார்டருக்கும் வந்து ஒரு 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 ஒருத்தர் வந்து டயபெட்டிஸாக இருக்கட்டும், இல்லை ஹார்ட் டிசீஸாக இருக்கட்டும், வாட் எவர் மேபி த டிசீஸ் கண்டிஷன்ஸ், கொஞ்சம் லோ ஆகிடுவாங்க. எனக்கு இது வந்துருச்சு, வாட் இஸ் கோயிங் டு பி மை ஃபியூச்சர், அந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் மார்க்கோட அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த தீமோட கான்செப்டே இஸ் லைக் ஹவு தே கேன் பி வெல் பீயிங்காக இருக்கலாம், ஹவு தே கேன் ஃபீல் ஹெல்த்தி, how they can make their lifestyle very happy. That is the concept of இந்த வருஷத்தோட டயபெட்டிஸோட கான்செப்டே அதுதான், டயபெட்டிஸ் அண்ட் வெல்பீயிங். சூப்பர் மேடம். எங்கள் ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டலில் எங்களுடைய டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் விக்ரம் வாசகனை பார்க்க வரும்பொழுது கண்டிப்பாக உங்களையும் விசிட் பண்ணணுன்றது ஒரு, அப்போ தான் அந்த டயபெட்டிஸோடைய ட்ரீட்மெண்ட்டுடைய ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ எவ்வளோ டயபெட்டாலஜிஸ்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதோடைய ஃபாலோ அப் ஃபுல்லாக நீங்கள் தான் பண்ணுறீங்க. பேஷண்ட்ஸுடைய ஃபாலோ அப் பண்ணி அவங்க என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கரெக்டாக அவங்கள சாட்டிஸ்ஃபைடாக அனுப்புறது தான் உங்களுடைய வேலை. அதனால் எங்களுடைய ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் டவுட் என்னென்னா, ஐடியலான ஒரு டயட், அதாவது சர்க்கரை நோய்க்கு ஒரு ஐடியலான ஒரு டயட் காம்போ எப்படி இருக்கும்னு கொஞ்சம் ப்ரீஃபாக அதை மட்டும் சொல்லுங்கள் மேடம். கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல், அதான் நம்ம ஹாஸ்பிட்டலோட பெரிய தட் இஸ் த காம்போ. லைக் ஹவு யூ செட், யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் எப்படின்னா டயட்டிஷியன்ஸ் வந்து தனியாகவும் டயபெட்டாலஜிஸ்ட்டை வந்து தனியாகவும் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம கிட்ட தான் வந்து இட் இஸ் லைக் அ பேக்கேஜ். ஸோ ஹூவர் இஸ் வாக்கின், நம்ம எந்த ஒரு பேஷண்ட் டயபெட்டிஸ்க்காக உள்ளே வந்தாலுமே அவங்கள வந்து என்ன லைக் நாட் ஓன்லி மீ, நம்மள மாதிரி நிறைய டயட்டிஷியன்ஸை மீட் பண்ணிட்டு தான் தே கேன் கோ டு தேர் ஹோம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நிறைய சென்டர்ஸில் இந்த மாதிரி விஷயமே கிடையாது. தே வில் பி லைக் டயபெட்டாலஜிஸ்ட் வில் பி ரெஃபரிங் ஃபார் அ டயட்டிஷியன், தென் அவங்க விருப்பப்பட்டா தே வில் பி கோயிங் அண்ட் மீட்டிங் த டயட்டிஷியன், ஆர் அதர்வைஸ் டயட் தானே அப்படின்ட்டு தே வில் ஜஸ்ட் வாக் அவுட். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. இட் இஸ் நாட் மேட் கம்பல்சரி, பட் இட் இஸ் லைக் அ காம்போ, இட்ஸ் லைக் அ பேக்கேஜ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப வேலிடான கொஷின்ஸ். என்னென்னா, நான் என்ன தான் சாப்பிடணும், சாப்பிட்டா என்ன சுகர் குறையும், மாத்திரை சாப்பிட்றேன், என்ன சாப்பிட்டா எனக்கு சுகர் குறையும் அப்படின்ற கொஷின்ஸ் வந்து இருக்குது. டயட்டிஷியன்ஸ் மோஸ்ட்லி நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, சுகர்ஸை தொடாதீங்க, எந்த டைப் ஆஃப் சுகர்ஸும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவோம். ஆனால் எல்லா ஃபுட் விச் எவர் இஸ் அவைலபிள் இன் நேச்சர் மேட் ஃபுட் எல்லாத்துலேயும் சுகர்ஸ் இருக்குது. இட் கேன் பி சீரியல் பேஸ்டு சுகர், இல்லைனா ஒன்று டைரக்ட் சுகராக இருக்கலாம், இல்லை இன்டைரக்ட் சுகர்ஸாக இருக்கலாம். ஏன்னா எல்லாத்துலேயும் சுகர், குளுக்கோஸ்ன்றது இல்லாமல், எனர்ஜி இல்லாமல் ஒரு உணவே கிடையாது. எந்த மாதிரி சுகர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து சுகரோட லெவல்ஸ், டயபெட்டிக் லெவல், பிளட் சுகர் லெவல் வந்து பீக்குக்கு போகாமல் பார்த்துக்கலான்றது அந்த ட்ரிக்கி பாயிண்ட்டை தான் நாங்கள் டயட்டிஷியன்ஸ் வந்து அவேர்னஸ் மூலிமா நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். தேங்க்யூ மேடம். அன்றைக்கி ஒரு பேஷண்ட்டை பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவர் கேட்குறாரு, நான் டயபெட்டிக் மெடிசன்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் அதான் கஞ்சி குடிக்கலாமா, இல்லை சாலிடான டயட் ஏதாவது சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எங்கள் டயட்டிஷியன்கிட்ட கேட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இது ஒரு ஜென்ரல் டவுட்டாக இருக்குது எல்லாருக்கும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். கரெக்ட் சார்.
இப்போது நம்ம சவுத் இந்தியன் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கஞ்சின்றது வந்து ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டாக மாறிடுச்சு. எல்லா சவுத் இந்தியன்ஸ் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்ன்ற ஒரு கான்செப்ட் நம்ம கொண்டு வந்ததில்லை. லைக் ஃப்ரம் அவர் ஆன்சிஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசினா கூட நம்மளுக்கு வந்து ஒன்லி பிரன்ச்சிங் கான்செப்ட் தான் இருக்குது. லைக் வில் ஈட் ஆர் ஃபுட் பை 11 o'clock in the morning அண்ட் ஈவினிங் ஒரு 2 மணி 3 மணி போல் ஏதாவது ஒரு டிஃபன் ஐட்டம் மாதிரி சாப்பிடுவோம், இல்லை ஒரு காஃபி குடிப்போம், இல்லை ஈவினிங் அதே மாதிரி 7 o'clock வில் பி டேக்கிங் another meal. We had a concept of only 2 meals per day. அண்ட் ஏதாவது நடுவில் இந்த மாதிரி லிக்விட்ஸ் மாதிரி எதாவது தான் குடிப்போம். லைக் ஒன்ஸ் டயபெட்டிஸ் நம்ம சவுத் இந்தியாவுக்கு செட்டின் ஆகிட்ட அப்புறமா அண்ட் ப்ரிவேலன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. லைக் எவ்ரி ஹவுஸ் ஹேஸ் அ டயபெட்டிக் அட் ஹோம். எவ்ரி டோர் பிஹைண்ட் வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் கண்டிப்பாக நிற்கிறாங்க. ஸோ நவ் ரீசெண்டான சர்வேல என்ன சொல்கிறேன்னா 1 in 10 and 2 in 10 of females have got diabetes and 1 in 10 of male have got diabetic அப்படின்னு ஒரு சர்வேயும் நம்மளுக்கு வந்து WHO ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த என்ன ஆக்சுவலாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் டயபெட்டிஸ் டெஃபினெட்லி இட் இஸ் நாட் எ டிசீஸ். அது வந்து ஒரு டிஸார்டர். இன்சுலினோட செக்ரீஷனோட குறைபாடோ இல்லை இன்சுலின் செக்ரீட் ஆகிற இன்சுலின் வந்து கரெக்டாக வேலை பண்ணாமல் போனாலோ டயபெட்டிஸ் வந்துடுது. ஸோ இந்த இன்சுலினோட செக்ரீஷனை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணுறது தான் ஃபுட்டு. எப்படி வந்து ஃபுட்டு வந்து உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டுனா என்ன கான்செப்ட் அது சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு சுகர்ன்ற எடுத்து டயபெட்டிஸ்ன்ற கான்செப்ட் எடுக்கும்போது இன்சுலின் எவ்வளோ சுரக்குது, அந்த சுரக்கிற இன்சுலினுக்கு ஏற்ற மாதிரி நீ ஆகாரம் எடுத்துக்கிறியா, இது 2 தான் மேட்சிங். இது 2 பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா we are not considered talked as or quoted we will not fall under diabetic roof. இப்போ நம்ம இதுக்கு மிஸ்மேட்ச் ஆகும்போது நம்ம வந்து டயபெட்டிக்காக மாறிடுறோம். ஸோ அந்த மாறதுக்கான ஒரே ரீசன் வந்து நம்மளோட ஃபுட் ஐட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தட் இஸ் பிகாஸ் எல்லா ஃபுட்லேயும் ஒரு கார்போஹைட்ரேட் இருக்குது. அந்த ஃபுட்டு வயிற்றுக்குள்ளே போகும்போது அது எவ்வளோ தூரம் கார்போஹைட்ரேட் லோடு க்ரியேட் பண்ணுது, எவ்வளோ ஸ்பைக் அடிக்குது, எவ்வளோ தூரம் சுகர் லெவல்ஸை என்னோட பிளட்டில் வந்து ஏற்றுது. இதை வச்சு தான் ஒரு ஃபுட்டை வந்து இது எடுத்துக்கலாமா இது எடுத்துக்கக்கூடாத ஃபுட்டாக, வெதர் இட் இஸ் குட் ஃபார் மீ வெதர் இட் இஸ் பேட் ஃபார் மீ அப்படின்னு ஒரு ஃபுட்டை வந்து நம்ம ஒதுக்குறோம். அதில் முக்கியமாக இந்த கஞ்சி வந்து பிளேஸ் எ க்ரூஷியல் ரோல். பிகாஸ் கஞ்சி என்ன பண்ணுதுன்னா உள்ளே வந்து எவ்வளோ சுலபமாக அந்த ஃபுட்டை நம்ம வயிற்றுக்குள்ளே அனுப்பிடுறோமோ அவ்வளோ சுலபமாக பிளட் சுகரை ஏற்றுது. இதுதான் பேசிக் லேமேன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். தேங்க்யூ மேடம், அருமையாக சொன்னீங்க. உணவே மருந்து. ஸோ ஐ திங்க் இந்த உணவே மருந்துன்றதை நம்ம ஃபாலோ அப் பண்ணால் மருந்தே உணவுன்றது ஆகாமல் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? எஸ் சார். ஓகே. அப்புறம் இன்னொரு காமன் டவுட் எல்லாருக்கும், ஒயிட் ரைஸ், அதாவது நம்ம சவுத் இண்டியன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ரைஸ், அதாவது அரிசி சாதம் தான் ஸ்டேபிள் ஃபுட். அந்த ஒயிட் ரைஸ்னால சுகர் கூடுமா? சில பேர் என்ன சொல்கிறாங்க, கோதுமை சாதம் சாப்பிடலாம் இல்லை சப்பாத்தி சாப்பிடலாம் அப்படின்றாங்க. அது ஒன்று. அதே மாதிரி ஒயிட் சுகர், சில பேர் கருப்பட்டி காஃபி குடிக்கிறாங்க, நாட்டு சக்கரை காஃபி குடிக்கிறாங்க. அதுக்கும் வித்தியாசம் இருக்கா? இந்த 2 டவுட்டை மட்டும் கொஞ்சம் ஆன்சர் பண்ணிவிடுங்க மேடம். ஷுவர் சார். ஒரே ஒரு எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா ஒரு ட்ரிக்கி ஐடியா கூட சொல்லலாம். தட் இஸ் வெயிட் லாஸ்க்கும் டயபெட்டிஸ்க்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்குது. ஓகே, வென் வி ரெடியூஸ் அ பாடி வெயிட், இப்போ உங்களுக்கு நான் ஒரு 65 கிலோ இருக்கும்போது எனக்கு டயபெட்டிஸ் டிடெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா, என்னோட பிளட் சுகர் ஆல்டர் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த 65 கிலோலேருந்து ஒரு 10% வெயிட் லாஸ் நீங்கள் கொண்டு வந்துட்டா போதும், யூ கேன் வின் ஓவர் டயபெட்டிஸ். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மோஸ்ட்லி வெயிட் லாஸ் டயட்டில் நம்ம என்ன சொல்லணும்னா, ஈஸி சுகர்ஸ் எதாவது சாப்பிடாதீங்க. தட் இஸ் ஈஸியாக உங்களுக்கு பிளட் வெயிட் போடுற மாதிரி ஃபுட், எஸ்பெஷலி ஆல் யுவர் ஒயிட் ரைஸு, ஒயிட் மில்க்கு, தென் யுவர் ஒயிட் சுகர்ஸ், தயிர், பால், மோர், எதெல்லாம் வெள்ளை கலரில் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து வெயிட் லாஸ்க்காக நம்ம சொல்கிறது. ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம டயபெட்டிஸில் லிங்க் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படி லிங்க் பண்ணுறோம்னா, வெயிட் லாஸ் ஆனால் டயபெட்டிஸ்லேருந்து நீங்கள் வந்து வெளியில் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. மோர் தென் 60% கேசஸ் இருக்குது. அதே மாதிரி நான் வெயிட் லாஸே ஆகலை ஆனால் டயபெட்டிக் மெடிசனை நான் ஒரு 5 years சாப்பிட்டுட்டே இருக்கேன் அப்படின்னா, அந்த மெடிசிகேஷனோட இன்டென்சிட்டி, தட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் மெடிகேஷன் ஆர் த லெவல் ஆஃப் டோசேஜ் ஆஃப் மெடிகேஷன் சொல்கிறோம் இல்லையா, 500 mgலேருந்து 1000 mg இருக்குது நம்ம மெட்ஃபார்மின் சாப்பிட போகிறோம், அதை நான் குறைக்க முடியுமான்னு கேட்டால் வெயிட் லாஸ் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரிக்கியஸ்ட் பாயிண்ட் டு டச் ஆன். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணீங்க, 10% ஆஃப் வெயிட் லாஸை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். ஸோ ஃபார் தட் ரீசன் வி ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் ஒயிட் ரைஸ் டு பி அவாய்டட். தேங்க்யூ மேடம். அதே மாதிரி இன்னும் ஒரு டவுட் கேட்டாங்க, ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, எனக்கு சுகர், ஐ எம் அ டயபெட்டிக், சரியா, நான் சிப்ஸு சாப்பிட்டா என்ன, இல்லை டீப் ஃப்ரை ஐட்டம் சாப்பிட்டா என்ன, உருளைக்கிழங்கு பொரியல் எனக்கு நல்ல எண்ணெயாக காரக்கறி மாதிரி பண்ணி சாப்பிட்டா தான் பிடிக்கும், அதுக்கு அது ஏன் சார், நான் இது காரம் தானே சார், அது சுகர் தானே சார், ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அது எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க மேடம்? ஃபேண்டாஸ்டிக் சார்.
ஏன்னா டயபெட்டிக்னா சுகர் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மைண்டில் நிற்கும். சுகருக்கும் ஆயிலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நான் டயபெட்டிக்கு, எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் கிடையாது, எனக்கு ஹார்ட் டிசீஸ் கிடையாது. ஆனால் டயட்டிஷியன்ஸ் நீங்கள் எல்லாரும் வந்து வறுத்தது சாப்பிடாதீங்க, பொரிச்சது சாப்பிடாதீங்க அப்படின்னு என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்களே, அது வந்து உப்பு தானே, ஆயில் தானே. அதுக்கும் ஊறுகாய்க்கும் அப்பளத்துக்குலாம் என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் சக்கரை போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வை ஆர் ஆஸ்கிங் மீ டு ரெஸ்ட்ரிக்ட் ஈவன் தட்? அப்போ நான் என்ன தான் சாப்பிட்றது? நான் அடுத்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் பேஷண்ட்ஸ் நம்மள பார்க்குறோம். அதுக்கு என்னன்னா என்ன சொல்ல வரோம்னா, இப்போ வந்து பாக்ரியாஸில் தான் பீட்டா செல்ஸ் இருக்குது. அந்த பீட்டா செல்ஸ் தான் இன்சுலின் செக்ரேட் பண்ணுது. ஸோ இது எல்லா ஹார்மோன்ஸ்க்கும் ஒரு ஃபேட் வந்து ஒரு முக்கியமான பேஸ். இந்த ஃபேட்டோட மெட்டபாலிக் ரேட் மாற மாற ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பாடியில் நடக்கும். ஓகேங்களா? எப்படி நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கும் ஹார்மோனுக்கு ரிலேட் பண்ணுறோம், தைராய்டுக்கு ஹார்மோனோட ரிலேட் பண்ணுறோம், பிசிஓஎஸ் தட் இஸ் பெண்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அது டிஸ்டர்பன்ஸ்க்கு ஹார்மோனோட ரிலேட் பண்ணுறோமோ, அதே மாதிரி இன்சுலின் இஸ் எ ஹார்மோன். அதோட வேலைப்பாடும் ஃபேட் மெட்டபாலிசமோட ஒரு லிங்க் இருக்குது. ஸோ ஃபார் வெரி மெயின் ரீசன் அதுக்காக நான் ஃபேட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நல்ல அருமையான பதில். இது ரொம்ப நாளாக நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டை இவ்வளோ ஒரு நீட் அண்ட் ப்ளசன்ட் மேனர்லேயும் கிளியர். அப்புறம் இந்த வாட்டர் மேடம், வாட்டர் இன்டேக் எப்படி இருக்கலாம் டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும்? சில பேர் சொல்கிறாங்க 2 லிட்டர் வாட்டர் 3 லிட்டர் வாட்டர் குடிக்கலாம் அப்படின்றாங்க. சில பேர் சொல்கிறாங்க சார் எனக்கு கிட்னி டிசீஸ் இருக்குது, சிகேடி பேஷண்ட்னா கூட, நான் டயபெட்டிக்கும் கூட, எனக்கு நான் ரொம்ப தண்ணி குடித்தா இது பேலன்ஸ் ஆகுமா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இப்போ அவங்க சிகேடி பேஷண்ட்டாக இல்லாமல் இருந்தால் கூட அதிகமாக நம்ம கிட்னிக்கு ஒர்க்கு கொடுக்கறதுனால அதனால் பின்னாடி கிட்னிக்கு எதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். எக்ஸாக்ட்லி சார். இப்போ நிறைய இந்த யூடியூப்ஸ், வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் அதெல்லாம் வந்ததுனால இந்த ஃப்ளூயிட் தண்ணிக்கு நிறைய இந்த மாதிரி சூப்பர் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஆயில் சீட் சாப்பிட்டா நல்லது, அது சாப்பிட்டா சுகர் குறைஞ்சிடும், அது சாப்பிட்டா கிட்னி ஸ்டோனு கரெக்ட்லாம், இந்த மாதிரி நிறைய மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் இருக்குது. எல்லாமே மித்துன்னு நம்ம சொல்ல முடியாது, எல்லாமே வந்து அபத்தம்னு ஒதுக்கிட முடியாது. தேர் ஆர் ஃபியூ ஃபேக்ட் இருக்குது. அந்த ஃபேக்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். என்ன ஒரு கான்செப்ட் என்ன, வாட்டருக்கும் நம்ம உடம்புக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா, பாடி இஸ் மெயின்லி மேட் அப் ஆஃப் வாட்டர். ஓகே, நம்ம பிளட்ல ஆல்மோஸ்ட் 70% தண்ணி தான் இருக்குது. வாட்டர் காம்போசிஷன் இல்லாமல் எந்த ஒரு பிளட் ஃப்ளோவோ இல்லை எந்த ஒரு மெக்கானிசமும் பாடியில் நடக்கவே முடியாது. இட் இஸ் லைக் என் எனர்ஜி. அண்ட் அந்த ஃப்ளோ வந்து ஹேம்பர் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம நீட் வந்து சஃபைஸ் பண்ணுறதுக்கு தண்ணி வந்து முக்கியமான மீடியம். ஓகே, ஒருத்தரோட வேலைப்பாடு, அவங்க எப்படி வேலை பண்ணுறாங்க, ஒருத்தவங்களோட குணாதிசயம் என்ன, அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்க செடென்ட்ரியாக இருக்காங்களா, காலையில் எழுந்துலேருந்து நான் வந்து சிட்டிங் ஜாப் தான் பண்ணுறேன், இல்லை நான் வந்து ஹோம் மேக்கர், எனக்கு பெருசாக வேலை கிடையாது, இல்லை ஐம் எ லேபரர், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். ஸோ அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி வாட்டரோட நீட் அண்ட் ரெக்குவயர்மெண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நல்ல ஹார்ட் ஒர்க்கருக்கு நாங்களே டயட்டிஷியன்ஸ் 4 லிட்டர்ஸ் குடிங்கன்னு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த கேட்சியாக எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற வேற ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் டயட்டிஷியன் மேடம் 4 லிட்டர் எனக்கு சுகர் இருக்குது, 4 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்லிட்டு அந்த மெசேஜை ஒரு அன்வான்டான பர்சன் அதை கேட்டுட்டு அவங்களும் அதே 4 லிட்டர் குடிச்சுடுவாங்க. தே வில் நாட் கன்சிடர் வெதர் தே ஹாவ் எனி அதர் கோமார்பிடிட்டிஸ். ஸோ டயட்டிஷியன்ஸ் எங்களோட முக்கியமான ரோல் என்னன்னா, ஒரு பர்சன் டயபெட்டிக்காக வந்தாலும் அவங்களோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி நாங்கள் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணுவோம். வேற எதுக்காக அவங்க மாத்திரை சாப்பிட்றாங்களா, இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரோலே. அதை பேஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எந்த ஃபுட் அட்வைஸும் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ எந்த பேஷண்ட்ஸ் நம்மளை வந்து மீட் பண்ண வந்தாலும் அவங்களுக்கு சிகேடி இருக்கா, சுகருக்காக மெடிசன்ஸ் இருக்காங்களா, ஹார்ட்காக மெடிசன்ஸ் எடுத்துக்கிறாங்களே பார்த்துட்டு ஆன் த ஹோல் வில் பி கிவிங் அ ப்ராப்பர் டயட். ஆனால் தனித்தனி சேனல்ஸாக வந்து நீங்கள் வந்து டயட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது வந்து கரெக்ட் கிடையாது. தேங்க்யூ மேடம். ஸோ ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல், அதாவது ஹிந்து மிஷன் ஹெல்த் சர்வீசஸ் நங்கநல்லூரை பொறுத்த வரைக்கும் டயபெட்டாலஜிஸ்டுடைய ரோலும் சரி, உங்களுடைய ரோலும் சரி மகத்தானது. ஐ திங்க் எங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுடைய டேட்டா பேஸ் எடுத்து பார்த்தா ஆல்மோஸ்ட் ஓவர் 1 lakh பேஷண்ட், நாங்கள் எங்கள் ஒரு 40 இயர்ஸில் பார்த்தா மோர் தென் 1 lakh பேஷண்ட் ஹிந்து மிஷனில் டயபெட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ண பேஷண்ட்ஸுடைய டேட்டா பேஸு அவ்வளோ நம்பர் இருக்கும். அதுலேருந்து தெரியுது என்னென்னா, நம்ம ஹாஸ்பிட்டல் ஹிந்து மிஷன் நாங்கள் ஹெல்த் சர்வீசஸுடைய டயபெட்டாலஜி டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வெகு விமர்சையாக இதை இவ்வளோ அழகாக கொண்டு வந்துட்டுருக்கீங்க. வாழ்த்துக்கள் மேடம். ஸோ ஒரு டயபெட்டிக் டே, வேர்ல்ட் டயபெட்டிக் டே 2024 ஃபைனல் மெசேஜாக குயிக்காக ஒரு 1 minute மெசேஜ் ப்ளீஸ் கிவ் மேடம்.
ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன்னா, டயபெட்டிக் வந்து ஒரு டிசீஸ் கிடையாது. டயபெட்டிஸ் வந்து ஒரு டிசீஸே கிடையாது. அது வந்து ஒரு டிஸார்டர் தான். அது ஒரு குறைபாடுனால வரக்கூடிய விஷயம். எப்படி எனக்கு தைராய்டு இருக்குன்னு நம்ம சொன்னோன்னா, அது வந்து நம்ம வந்து ஒரு மைண்டில் போட்டுக்கிட்டு எனக்கு தைராய்டு வந்துருச்சு நம்ம வந்து அதை பற்றி ஒரு பெரிய டாப்பிக்காக நம்ம பேச மாட்டோம். பட் டயபெட்டிஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு உறுப்பு பிரச்சனை ஏதாவது வந்துருச்சுன்னா, எனக்கு அது வந்துருச்சு, அவ்வளோதான் என்னோட லைஃப் முடிஞ்சிருச்சுன்ற கான்செப்ட்க்கு நம்மளை வந்து புஷ் பண்ணிக்கிறோம். ப்ளீஸ் டோன்ட் டூ தட். டயபெட்டிக்கும் அது ஒரு டிஸார்டர் தான். அதையும் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும். எப்படி ஹேண்டில் பண்ணணும், எனக்கு எதனால வந்துச்சுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இது வந்துடுச்சு, இது ஹவு பெஸ்ட் ஐம் கோயிங் டு ஹேண்டில் இட். ஸோ ஹேண்ட்லிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே எங்கள் சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கோம். எங்களை அப்ரோச் பண்ணுங்கள், எங்களை கேட்டுக்கோங்க. எனக்கு இது வந்துடுச்சு, டயபெட்டிஸ் வந்துடுச்சு, நான் 20 வருஷமாக மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கேன், எனக்கு நாளைக்கு வந்து கிட்னி பிரச்சனை வந்துருமா அப்படிலாம் யோசிச்சு பயந்துக்காதீங்க. ஈவன் பிகாஸ் நாங்கள் ரீசெண்டாக பார்த்தது, ஒரு 19 வயசு பையனுக்கு ஒரு டயபெட்டிஸ் வந்துருச்சு. நான் அடுத்த மாதம் எனக்கு கல்யாணம், ஆனால் இன்னைக்கு எனக்கு சுகர்னு கண்டுபிடிச்சி எனக்கு ஒரு சொல்லிட்டீங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, நான் வந்து ஒரு லைஃப்பை நான் எப்படி கொண்டு போவேன், இப்படிலாம் வந்து பீப்புள் ஆர் தேர். அஃப்கோர்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து நம்மளால் வெளில வர முடியும். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். ஐ எம் ஷுர் எங்களுடைய பேஷண்ட்ஸ் உங்களுடைய பதில்கள் கேட்டு நல்ல தெளிவு ஏற்பட்டிருக்கும். நன்றி மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.